ஹாய் கைஸ், நான் தான் உங்களோட கிருத்திக் மகேஷ். நான் இப்போ ரீசெண்டாக ஒரு 2 months நான் இப்போ வீடியோவே போடல. இன்றைக்கி தான் இந்த ஒரு டேங்கே கழுவுனேன். ஒரு 1.5 மாதம் இருக்கும்னு நினைக்கிறேன். ஆனால் கழுவும் போது தான் பார்த்தேன் நம்மளோட ஃபீமேல் பீட்டை எக்லோட் ஆகிடுச்சு கைஸ். இனிமேல் டெய்லியும் அப்டேட் வந்துகிட்டே இருக்க போது. நம்ம இப்போ பீட்டா ப்ரீடிங் பண்ணலான்ட்டு இருக்கோம். பார்த்தீங்களா, எக்லோடு தெரியுதா? ஐயோ இல்லை உள்ளே குடிச்சிட்டோம். நல்ல வேலை. இங்கே பாருங்கள், தெரியுதா சைட்லலாம் பார்த்தீங்களா? எப்படி இருக்க பாருங்கள். உள்ளே வச்சே காமிச்சாலும் கூட எவ்வளோ பெருசாக தெரியுது பாருங்கள் வயிறு. அவ்வளோதான். இனி உங்களுக்கு டெய்லி அப்டேட் வேணும்னா கமெண்ட் பண்ணுங்கள். இது பாருங்கள், இது மேலு, இது ஃபீமேலு. அப்புறம் நான் உங்களுக்கு ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். இது எப்படி எனக்கே புரியல. நான் ஒரு பெனிஃபிஷரி பாக்டீரியா இல்லாமலேயே அதே மாதிரி ஒரு டேங்கை செட்டப் பண்ணிட்டேன். அது எப்படின்னு எனக்கே புரியல இப்போ வரைக்கும். இப்போ பாருங்களேன், இப்போ இந்த ஒரு டேங்க் பார்க்க எவ்வளோ அழுக்காக இருக்குது. ஆனால் தண்ணியோட இது பாருங்களேன், தண்ணி பாருங்களேன், கிறிஸ்டல் கிளியராக இருக்குது. ஒரு பர்ஃபெக்ட் செட்டில் டேங்க்னால் இந்த மாதிரி தான் இருக்கும். கொஞ்சம் இதோட கொஞ்சம் மஞ்சளான தண்ணியோடு தான் ஒரு பர்ஃபெக்ட் செட்டில்டு டேங்க் இருக்கும். அதுவும் நீங்கள் கூட இந்த மாதிரி மண்ணெல்லாம் போட்டு உள்ளே செடியெலாம் வச்சுருந்தீங்கன்னா கண்டிப்பாக இப்படி தான் இருக்கும். பாருங்கள், நான் ஃபுல்லாக ஃபாக்ஸ்டெயில் போட்டிருக்கேன். இது கொஞ்சோண்டு போட்டேன். நல்லா ஃப்ரெஷ்ஷாக வந்து புதினா கட்டு மாதிரி இருக்குது பாருங்கள் ஃபாக்ஸ்டெயில். கொஞ்சோண்டு போட்டேன், இப்படி வந்துருச்சு. இது சும்மா பொம்மை. டின். இது எப்படி இப்படி நேச்சுரலாகவே இப்படி மாறிச்சுன்னு தான் எனக்கு புரியல. அதுவும் இந்த ஒரு மண்ணெல்லாம் சும்மா சாதாரண செம்மண். இந்த ஒரு தாமரை செடியை நான் எங்கேருந்து பிடுங்கிட்டுலாம் வரல. தாமரை விதைய ஒரு 1 வீக்குக்கு தண்ணியில் ஊற வச்சோன்னா அதுலேருந்து இந்த மாதிரி சின்ன இதாக வரும். சின்னதாக இந்த மாதிரி வெளியே வரும். அப்படியே அதை எடுத்துகிட்டு வந்து உள்ளே வச்சு விட்டோன்னா இந்த மாதிரி வந்துடும். இந்த மாதிரி வந்துடும். இப்போ இந்த ஒரு இதுக்குள்ளே கௌராமியும் சாதாரண கௌராமியும் கொஞ்சம் கப்பீஸ் மட்டும்தான் இருக்குது. அதோட நான் ஊருக்கு போயிட்டனால என்னோடய கப்பீஸை பார்த்துக்கவே முடியல. என்கிட்ட இருக்க எல்லா கப்பீஸுமே போயிடுச்சு. எதுவுமே போயிரோடு இல்லை. அது எப்படி ஆச்சுன்னு இப்போ வரைக்கும் எனக்கே புரியல. திரும்ப வந்து பார்க்கும்போது வேறு 4 கப்பி தான் இருந்துச்சு. முதல் எல்லாமே ஃபீமேல் கப்பி தான் இருந்துச்சு. மேல் கப்பி ஒன்றுமே இல்லை. என்னாச்சுன்னு இப்போ வரைக்கும் எனக்கு புரியல. ஓகே கைஸ், உங்களுக்கு பீட்டாவோட ப்ரீடிங் டெய்லி அப்டேட் வேணும்னா சொல்லுங்கள், நான் போட்டு விட்றேன். பை.